ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியா அவங்களோட T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. T20 வேர்ல்டு கப் 2024 இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்க போகுது. ஸோ எல்லா டீம்ஸுமே அவங்களோட ஸ்குவாடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியாவும் அவங்களோட ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே நான் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டோட ஃபேன் அண்ட் நம்ம சேனலில் நிறைய ஆஸ்திரேலியன் ரிலேட்டட் வீடியோஸும் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட்லி வந்து ஸ்குவாட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார்ல, அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல T20 சைடில் ஓப்பனரா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வேர்ல்டு கப்புக்கு இருப்பாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. அதே மாதிரி ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் ரீசெண்ட் டைம்ஸ்ல சென்சேஷனலா IPL பேசப்பட்டு இருக்காரு. அவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்டு போகல. எஸ், ஆப்வியஸ்லி அவர் இன்னும் பெருசா ஆஸ்திரேலியாவோட T20 சைடு ஒன்றும் பண்ணல. IPL நல்லா பண்றாரு, அவ்வளவுதான். இன்னும் அவங்க வந்து அவங்க சைடு எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் இது பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல மூவ் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஜேசன் பெகண்டராஃப் எடுத்துட்டு போல. அட் த சேம் டைம் ஆல்ரவுண்டர் மேட் ஷார்ட்ஸ் அவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போகல. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து எஸ், கேமரூன் கிரீன், டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மேக்ஸ்வெல் இருக்காரு. மார்க்கஸ் ஸ்டாயினிஸுக்கு இந்த வாட்டி ஆஸ்திரேலியா அவங்களோட கான்ட்ராக்டே கொடுக்கல, ஆனா வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போறாங்க. எஸ், சீரியஸ்லி ஒரு சூப்பரான மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அண்ட் ஜார்ஜ் பெய்லி இருக்காருல்ல, அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாடை செட் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. எஸ், ஆப்வியஸ்லி இந்த வாட்டி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா போன வாட்டிக்கு முந்தின வாட்டி அவங்க தான் சாம்பியன்ஸ், அதுக்கு அடுத்து இங்கிலாந்து சாம்பியன்ஸ் ஆனாங்க. எப்பவுமே நல்லா விளையாடுற ஒரு டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், இவங்களோட ஸ்குவாட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ் அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. ஆஸ்டன் ஏகர் திருப்பி உள்ள வந்திருக்காரு. பேட் கமின்ஸ் இருக்காரு. டிம் டேவிட் இருக்காரு. நாதன் எல்லிஸ் இருக்காரு. கேமரூன் கிரீன் இருக்காரு. ஜாஸ் ஹாசில்வுட் ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ள வராரு. டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு போறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா எடுத்துட்டு போறாங்க. கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு போறாங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இருக்காரு. மேத்யூ வேட் இருக்காரு. டேவிட் வார்னர் இருக்காரு. ஆடம் ஜாம்பா இருக்காரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, மாத்திக்கலாம் வேணும்னா. எஸ், 25 மேக்குள்ள நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாத்திக்கலாம். அண்ட் ரிசர்வ் பிளேயர்ஸ் அறிவிக்கல. மேபி ரிசர்வ் பிளேயர்ஸ்ல அந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஆஸ்திரேலியா மறுபடியும் ஸ்ட்ராங்கா வர்றாங்க. அவங்களெல்லாம் நம்ம எப்படி சொல்றது, ரூல்ட் அவுட்டே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டீம், அதுவும் வேர்ல்டு கப் அது மாதிரி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, நல்லா விளையாண்டுக்கிட்டே இருப்பானுங்க. பார்க்கலாம், இந்த வாட்டி வேர்ல்டு சாம்பியன்ஸா இருக்கிற நம்மளோட ஆஸ்திரேலியா T20 சைடும் அந்த வேர்ல்டு கப்பை கை பத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கப்பை அடிச்சாங்க. அடுத்து இங்கிலாந்து அதை அடிச்சுட்டு போயிட்டாங்க. எஸ், ஒரு நல்ல டீம். ஆப்வியஸ்லி என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் பத்தி என்ன, நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.